ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் உடைத்து ஊற்றிய முட்டை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 5 கிராம்பு, 2 பிரியாணி இலை, இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன் காரத்துக்கு. ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளி இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததும் மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள், மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. நீங்கள் சிக்கன் மசாலா வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு. இது மட்டுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு கை புதினா சேர்த்துக்கலாம். நல்ல மணம் கொடுக்கும். இப்போ இதெல்லாமே நல்லா குக்காய் வந்ததுக்கப்புறமா நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சு சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன். பிரியாணி ரைஸ் நான் இதுக்கு சேர்த்துக்கல. நான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக தான் செஞ்சுருக்கேன். இது நீங்கள் தேவைப்பட்ட பிரியாணி ரைஸ் செஞ்சுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நான் 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சுடு தண்ணியே சேர்த்துக்கிட்டேன் நான். நல்லா உடனே ஹீட் ஆகிடும். ஸோ தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கரோட லிட்டில் பெல்ட் அப்புறம் விசில் எதுவுமே சேர்த்துக்காமல் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே மறுபடியும் எடுத்து கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா அடி பிடிச்சிரும். அதுக்காக ஒரு டைம் கிளறி விட்டுட்டு திரும்ப ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியெல்லாம் இஞ்சி வந்திருக்கு. முக்கால்வாசி அரிசியும் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தேவைப்படுற அளவுக்கு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 6 முட்டை சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் முட்டை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி முட்டை சேர்த்ததுக்கப்புறமா முட்டைக்கு பெப்பர் எப்போவுமே அதிக டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக நான் பெப்பர் மேலே தூவிட்டேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரோட கேஸ்கட் அண்ட் விசில் ரெண்டுமே சேர்த்துட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி விசில் விட்டுக்க போகிறோம். அதனால் கேஸ்கட் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. 2 விசில் கழித்து பார்த்தீங்கன்னா சூப்பராக குக்காகி வந்திருக்கு. முட்டை பாருங்கள் கரெக்டாக குக்காகி மேலேயே இருக்குது. கீழே இருக்க ரைஸ் கரெக்டான பதத்தில் குக்காகி வந்திருக்கு பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல், அதே சமயம் அடி பிடிக்கல கொஞ்சம் கூட. இந்த மாதிரி முட்டை பிரியாணி நீங்கள் செய்யும்போது அந்த முட்டையோட ஃப்ளேவர் அந்த ரைஸ் ஒவ்வொன்றுலையுமே தனித்தனியாக இறங்கியிருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது அது நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். இந்த முட்டை பிரியாணி பார்த்தீங்கன்னா மேலே இருக்க முட்டையை இந்த மாதிரி தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் சர்வ் பண்ணும்போது அந்த ரைஸ் கூட இந்த முட்டையை நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.